தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகி உங்களை விடுவித்து விடுதலையாக்கி நடத்துவார். அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவப்பிள்ளையே, பாவத்தில் அகப்பட்டதான அநேகர் உண்டு. பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பாவத்திலே சிக்குண்டு கிடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலேயே இருக்கிறேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா, என்னை விடுவிப்பாரா, என்னை குணப்படுத்துவாரா என்கிற கேள்வியோடு கூட இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, அது ஒன்றுமில்லாமல் மாற்றி போடப்படும் பொருட்டு, அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகலும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒரே வார்த்தை தான், மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் உண்டாகட்டும். தேவனுக்கு நேராக திருப்பப்படுதல் உண்டாகட்டும். பரிசுத்தத்திற்கு நேராக திருப்பப்படுதல் உண்டாகட்டும். சிலுவைக்கு நேராக திருப்பப்படுதல் உண்டாகட்டும். மனம் திரும்புதல் உண்டாக, அது மாத்திரமல்ல, குணப்பட வேண்டும். அதைதான் வார்த்தை சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, குணப்படுகிறவனோ தேவனிடத்தில் அவன் இரக்கம் பெறுவான் அல்லவா? தேவ பிள்ளையே, என் தேவ ஜனமே, தேவனோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, தேவனோடு கூட ஓடுகிற நம்முடைய அனுபவம், விட வேண்டியதை விடாதபடிக்கு நாம் அதிலேயே நிலைச்சிருக்கிறோம்ல, அதிலேயே இன்னும் அகப்பட்டு இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவன் உங்களை விடுதலையாக்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்பட அவர்களுக்கு கிருபையை தாரும். விட்டு விலக தேவனிடத்திலே சேர அவர்களுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு, நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, அதை விட்டு விலகி மனம் திரும்பி குணப்படு. தேவன் உனக்கு வேண்டிய விடுதலையை தருவார். உன்னை மன்னித்து நடத்துவார். God bless you. God bless you.